أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளிலே மிக சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகிய திருக்குர்ஆன் என்றும் வழிகாட்டல்களிலே மிக சிறந்த வழிகாட்டல் எம் அனைவருடைய வாழ்விலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அச்சமின்றி எடுத்து நடக்கத்தக்க வழிகாட்டல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகிய சுன்னா என்றும் மார்க்கத்திலே மிக மோசமான விடயம் மார்க்கம் என்ற பெயரிலே எவையெல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்டு மார்க்கத்திற்குள் பூத்தப்பட்டிருக்கின்றனவோ அப்படியாப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நூதனங்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையிலே இறை நிராகரிப்பாளர்களுக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற நரகத்தின் பாலிட்டு செல்லும் என்ற நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியை கூறியவனாய் சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாய் சாந்தியும் சமாதானமும் எம் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியங்கள், தாபியங்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. பெருந்துமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கிலே நேர காலத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்தொண்டிருக்கக்கூடிய எங்கள் அனைவருடைய எண்ணத்துக்கு ஏற்ற கூலியை இறைவன் நமக்கு பூர்ணமாக தந்தருள்வானாக. இன்றைய இந்த குத்துபாவிலே நாம் மிக முக்கியமாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் சம்பந்தமாக இந்த இடத்திலே நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். பொதுவாக அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை படைத்ததற்கு பின்னால் இந்த மனிதர்களை படைத்ததனுடைய நோக்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது சூரா அத்-தாரியாத் 56வது வசனத்தில் இப்படி சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறான். இந்த மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் தஆலா படைத்ததுடைய நோக்கம் அந்த மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிய வேண்டும், அவனுடைய வழிகாட்டல் பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். பொதுவாக அல்லாஹ் தஆலா எம்முடைய எஜமான், நாங்கள் அவர்களுடைய அடிமைகள் என்று வருகின்ற பொழுது எம்முடைய அடிமைத்தனத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறோம், கட்டுப்படுகிறோம் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கான மிக பிரதானமான வழிகள் ஒன்றுதான் இந்த வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் ஈடுபடுவது என்பது. அல்லாஹ் தஆலா சில வணக்கங்களை கடமையாக்கி வைத்திருக்கிறான். அந்த கடமைகளை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும்.
அந்த கடமைகளை நாங்கள் செய்யவில்லை என்றால் நாங்கள் மறுமையிலே குற்றம் பிடிக்கப்படக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அதே போன்று இன்னும் சில வணக்க வழிபாடுகளை எவ்வாறு வைத்திருக்கிறான் என்றால் அது நமக்கு கடமை கிடையாது, ஆனால் அவைகளை நாங்கள் செய்வதன் மூலமாக நன்மைகளை தருகிறான், பல சிறப்புகளை தருகிறான். அந்த வணக்க வழிபாடுகளை நாம் செய்தோம் என்றால் நன்மை கிடைக்கும், செய்யவில்லை என்றால் நாங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். இப்படி இஸ்லாத்துடைய வணக்க வழிபாடுகள் அடிப்படைகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நாங்கள் எம்மை பொறுத்த வரைக்கும் வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் அதிகமாக ஆர்வம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோம், விதியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக 5 நேரம் பள்ளியிலே வந்து நாங்கள் அந்த தொழுகையிலே ஈடுபடுகிறோம். அதே போன்று ரமதானுடைய காலத்திலே நாங்கள் ரமதான் முழுவதுமாக நோன்பு நோக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற விதத்திலே ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்கிறோம், ஹஜ்ஜை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இது அடிப்படையான கடமையாக நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை நாங்கள் செய்யாமல் பின்னாகின்ற பொழுது இதன் மூலமாக நாங்கள் செய்யவில்லை என்பதற்காக குற்றம் பிடிக்கப்படுவோம். அதை நாம் செய்துவிட்டோம் என்றால் என்னுடைய கடமை நீங்கி விடுகிறது, அதற்கென்று நன்மைகள் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நாங்கள் இந்த வணக்க வழிபாடுகள் செய்வதிலே கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்கள் அல்ல. ஏதாவது ஒரு வணக்கத்திலே இத்தனை சிறப்புகள் இருக்கின்றன, இப்படியான நன்மைகள் கிடைக்கின்றன என்று வந்தால் அந்த வணக்க வழிபாடுகளை நாங்கள் அதிகமாக ஆர்வம் காட்டி நாங்கள் அதை செய்வதற்காகத்தான் நாங்கள் முனைந்து செல்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொல்லி சொன்னால் இன்றைய இந்த சமூகத்திலே இன்னும் ஒரு சாரார் எல்லை மீறி போய் இன்னும் ஒரு படி மேல் போய் இஸ்லாம் வழிகாட்டாத சில வணக்க வழிபாடுகளை நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இந்த சமூகத்திலே வணக்க வழிபாடுகளிலே ஆர்வம் உள்ளவர்களாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வணக்க வழிபாடுகளிலே ஏன் நாங்கள் ஆர்வப்படுகிறோம் என்றால், ஏன் நாங்கள் அதை செய்கிறோம் என்றால் அதன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகளை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைக்கு பின்னால் அந்த முன்பின் சுண்ணாக்களை தொழுதால் சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும் என்ற ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த சுண்ணாக்களை நாங்கள் செய்கிறோம். அதே போன்று தஸ்பீஹாத்துக்களை செய்கிறோம். அதே போன்று தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த திக்ருகளை நாங்கள் முறையாக செய்தோம் என்றால் நுரையளவு பாவம், கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்ற சிறப்பு வந்திருக்கிறது. நாங்கள் அதை செய்கிறோம். சதக்காக்கள் கொடுக்கிறோம், அதன் மூலமாக பல நன்மைகளை இரட்டிப்பாக்கி அல்லாஹ் தஆலா தருகிறான் என்கிறார். அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்கிறோம். ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எம் அனைவருடைய இலக்கும் நாளை மறுமையிலே எம்முடைய தராசு நன்மை தராசுகள் பாரமாக இருக்க வேண்டும், சுவர்க்க வெற்றி பெற்றவர்களாக நாங்கள் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலேதான் இந்த வணக்க வழிபாடுகளில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக அடிப்படையான 2 விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வணக்க வழிபாடுகள் அது அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை விட செய்வது தரமானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான விதியாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் செய்யக்கூடிய அமல் எப்பொழுது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதற்கு பின்னால் தான் அதற்குரிய சிறப்புகளையும் நன்மைகளையும் எம்மால் பெற்றுக் கொள்ள முடியும். நாங்கள் தொழக்கூடிய தொழுகையை நான் நிறைவேற்றி விட்டோம் என்றால் கடமை நிறைவேறி விடுகிறது. இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய அந்த கடமை நிறைவேறி விடுகிறது. அதற்குரிய நன்மையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், நோன்பு நாங்கள் நோற்று விட்டோம் என்றால் கடமை நிறைவேறி விடுகிறது. அதற்குரிய நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், நான் ஹஜ்ஜை செய்து விட்டோம் என்றால் கடமை நிறைவேறி விடுகிறது. அதற்குரிய நன்மைகள் பூரணமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்த அந்த அமலை அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ள வேண்டும். அவன் எப்பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறானோ அதற்கு பின்னால் தான் அதற்குரிய நன்மைகள், சிறப்புகள் எல்லாம், மறுமையுடைய வெற்றிகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாங்கள் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த அமலை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், அதை எந்த முறையிலே நாங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அடிப்படையாக நாங்கள் படித்திருக்க வேண்டும். வெறுமனே அவர்கள் செய்கிறார்கள், இவர்கள் செய்கிறார்கள், எங்களுடைய பார்ட்னர்கள் செய்கிறார்கள், எம்முடைய குடும்பத்திலே செய்கிறார்கள், சமூகத்திலே செய்கிறார்கள், பரவலாக இருக்கிறது என்பதற்கெல்லாம் நாங்கள் அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாமல் இதை இந்த முறையிலே செய்தால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான், இதை இந்த முறையிலே நாங்கள் செய்தால் அல்லாஹ் தஆலா அதை பொருந்திக் கொள்வான்,
அதற்கு பின்னால் தான் அதனுடைய சிறப்புகளை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படை விதியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டு அடிப்படைகளை நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக, நன்மைகள் சம்பந்தமாக, இறைவனுடைய அந்த ஒப்புக்கொள்ளுதல் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் வைத்து சுருக்கமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இரண்டு விடயங்களிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு அமலை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் அதிலே முதலிலே இஹ்லாஸ், உள தூய்மை இருக்க வேண்டும். அடுத்தது செய்யக்கூடிய அந்த அமலுக்குரிய வழிகாட்டலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அதை வழிகாட்டி இருக்க வேண்டும். இந்த இரண்டு விடயத்தையும் நாங்கள் ஆழமாக மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்கள் சமூகத்திலே மனிதர்களை, இந்த மக்களை, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களை 4 விதமாக நமக்கு பார்க்க முடியும். ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் சில அமல்களில் ஈடுபடுகிறார்கள், ஆனால் அந்த அமல்களில் இஹ்லாஸ் இல்லை. நான் செய்யக்கூடிய இந்த அமல் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் என்று செய்ய வேண்டும், அந்த அமலிலே இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறது. அதே போன்று அந்த அமல்களுக்குரிய வழிகாட்டல் இஸ்லாத்திலே கொடுக்கப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லாக அல்லது நபிகளாருடைய செயலாக அல்லது நபிகளாருடைய அங்கீகாரமாக இல்லாத எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் அமல்கள் செய்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இந்த அமலிலே நாங்கள் ஈடுபடவில்லை என்றால், இந்த திக்ரிலே நாங்கள் ஈடுபடவில்லை என்றால், இந்த அவுலியா எம்மோடு கோபித்துக் கொள்வார், அவருடைய கோப பார்வை எமக்கு பட்டுவிடும் என்ற அந்த பயத்தின் காரணமாக சில அமல்களை உருவாக்கி இந்த மக்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செய்யக்கூடிய அந்த வணக்கங்களுடைய முறைமைகளை பார்க்கின்ற பொழுது இதற்குரிய வழிகாட்டலை இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்களா என்று பார்த்தால் எங்கேயுமே அதற்குரிய வழிகாட்டலை நம்மால் பார்க்க முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். செய்யக்கூடிய அமல் இறைவனுக்காக மாத்திரம் இருக்க வேண்டும். இன்னும் ஒருவருடைய கோப பார்வைக்காக, இன்னும் ஒருவர் என்னை பார்த்து விடுவார் என்பதற்காக அல்லாமல் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்யப்படக்கூடிய அமலாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அதற்குரிய வழிகாட்டலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால், அவர்களுடைய அமல்களிலே செய்வது அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் அமல்களை செய்கிறார்கள். இஹ்லாஸ் இருக்கிறது, வேறொருவருக்காகவும் அவர்கள் செய்யவில்லை. மாற்றமாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களுடைய முறைமைகள், செய்யக்கூடிய அமல்களுடைய வகைகளை பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இல்லாத அமல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில தொழுகைகளை உருவாக்குகிறார்கள், சில ஸலவாத் முறைமைகளை உருவாக்குகிறார்கள், சில தஸ்பீஹாத் திக்ர் முறைமைகளை உருவாக்குகிறார்கள். திக்ர் இருக்கிறது என்றால் திக்ர் செய்ய வேண்டும், தொழுகை இருக்கிறது என்றால் தொழுகையை நாங்கள் தொழத்தான் வேண்டும், நோன்பை நாங்கள் நோக்கத்தான் வேண்டும். ஆனால் அதற்குரிய வழிகாட்டலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தினத்திலே நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும், எந்த நேரத்திலே நாங்கள் தொழ வேண்டும், எந்த முறைமையிலே ஸலவாத்துக்களை சொல்ல வேண்டும், எந்த முறைமையிலே திக்ர்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டல் அச்சொட்டாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் இது நன்மையான விடயமாகத்தான் இருக்கிறது, இது நன்மை வரக்கூடியதுதான், குர்ஆன் ஓதுவது என்பது நன்மை வரக்கூடியதுதான், ஸலவாத் சொல்வது என்பது நன்மை வரக்கூடியதுதான், திக்ர்களை செய்வது என்பது நன்மை வரக்கூடியதுதான். மக்களை பக்தர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக சில முறைமைகள் மாற்றப்பட்டு, சில வகைகள் மாற்றப்பட்டு அந்த அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்வது முழுவதுமாக அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் செய்கிறார்கள். கேட்டால் சொல்லுவார், என்ன தெரியுமா, இன்னமல் அமாலு பின்னியாத், நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களுக்குரிய கூலிகள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்த என்ற அந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து நாங்கள் செய்வது நன்மைக்காக. இந்த நோன்பு நோக்க சொல்கின்ற போது இஸ்லாத்திலே வழிகாட்டப்படாத சில தினத்தை குறித்து வைத்து அந்த தினத்திலே மக்களை நோன்பு நோக்குவதற்காக ஆர்வமூட்டுகிறார்கள். கேட்டால் என்ன தெரியுமா சொல்வார்கள், நோன்பு நோக்குவதற்கு பாவமான காரியமா, அல்லாஹ்வுக்காக நோன்பு வைப்பது என்பது பாவமான காரியமா, மக்கள் மத்தியிலே குழப்பிவிடக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு வைப்பது பாவமான காரியம் அல்ல. மாற்றமாக அந்த நோன்பை எப்படி வைக்க வேண்டும், எந்த தினத்திலே வைக்க வேண்டும், எந்த முறையிலே வைக்க வேண்டும் என்பதை வழிகாட்டலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள்.
அந்த முறையிலே தான் நாங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். இன்னும் ஒரு சாரார் எப்படி தெரியுமா இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த முறையிலேதான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள். அதை தாண்டி அவர்கள் வேறொன்றும் செய்வது கிடையாது. ஆனால் செய்யக்கூடிய அமட்களை பிற மக்களுக்காக செய்கிறார்கள். அதிலே தூய்மையான அந்த உள தூய்மை இல்லாமல், இஹ்லாஸ் இல்லாமல் வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய இன்னும் ஒரு சாராரை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் தொழுகிறார்கள், தக்பீர் கட்டி தொழுகிறார்கள். அல்லாவுக்கு தொழுகின்ற முறைமைகள் எல்லாம் குர்ஆன் சுன்னா வழிகாட்டிய விதத்திலேதான் இருக்கிறது. ஆனால் தொழுகின்ற நோக்கம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சதக்காக்களை கொடுக்கிறார்கள், நிறைய தான தர்மங்களை செய்கிறார்கள். அந்த நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்னை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக, நான் இந்த இடத்திலே பெரிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும், எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த முறைமைகளிலே அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களும் தவறான ஒரு வழியிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாலாவது சாரார் யார் என்றால் அவர்கள் செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையானவர்கள். செய்யக்கூடிய அமலையும் அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் செய்கிறார்கள். அதே போன்று செய்கின்ற அந்த அமலையும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த முறைமையிலே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஹ்லாஸை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு அமலை நாங்கள் செய்வதற்காக ஆரம்பிக்கின்ற பொழுதும் அந்த உள தூய்மை அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அந்த அமலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இடையிலே அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுக்காக என்று மாத்திரம் இருக்க வேண்டும். அந்த அமலை நாங்கள் செய்து முடித்ததற்கு பின்னாலும் அதனுடைய கூலியை இறைவனத்திலே மாத்திரம்தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இதுதான் உண்மையான உள தூய்மையாக இருக்கிறது. மாற்றமாக நாங்கள் அல்லாஹ்வுக்காக என்றுதான் வந்து தக்பீரை கட்டி தொழுகிறோம், பின்னால் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார், இவர் வருகிறார் அவர் வருகிறார் என்பதற்காக என்னுடைய தொழுகையை நான் அலங்கரிப்பதற்காக நீட்டுவதற்காக நான் ஆரம்பித்து விட்டால், குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறேன், ஒருவர் பின்னால் வருகிறார், அந்த நேரத்திலே ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக அதை நான் அழகாக செய்வதற்காக முனைகின்ற பொழுது அந்த நேரத்திலே இஹ்லாஸை நாங்கள் இழந்து விடுகிறோம். ரகசியமாகத்தான் அந்த தர்மத்தை செய்ய வேண்டும் என்று ஆசையோடு வருகிறார், அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்று வருகிறார். 4 பேர் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே ஷைத்தான் உள்ளத்தை குழப்பி அந்த நேரத்தில் இஹ்லாஸை இல்லாமலாக்கி இவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக அந்த தர்மங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் போய்விடக் கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறையிலே பல வழிகாட்டல்களை சொல்கிறார். உதாரணத்துக்காக ஒரு விடயத்தை சொல்வதாக இருந்தால் சதக்காவுடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறார் என்றால், வலா துபுதிலு சதகாத்திகும் பில் மன்னி வலா, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்மங்களை நீங்கள் சொல்லி காட்டுவதன் மூலமாகவும் கொடுத்த நபருக்கு நோவினை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய தர்மத்தை நீங்கள் வீணாக்கி கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். கொடுக்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் கொடுத்தார், அவருக்கு எப்படியாவது கொடுக்க வேண்டும், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கொடுத்து விட்டார். கொடுத்ததுக்கு பின்னால் என்ன தெரியுமா செய்கிறார், அந்த கொடுத்து முடிந்ததுக்கு பின்னாலும் அந்த கொடுத்த தர்மத்தை பிறர் மத்தியிலே சொல்லி காட்டிக் கொண்டிருப்பார். நான் தான் கொடுத்தேன், இவர்களை நாங்கள் தான் தூக்கிவிட்டோம், இவர்களுக்கு நாங்கள் தான் கொடுத்தோம், இவர்களுக்கு இந்த தொழிலை நாங்கள் தான் காட்டி கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்லி 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 அந்த மனிதரை நோகடிக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது இல்லாவிட்டால் கொடுத்துவிட்டேன் என்பதற்காக அவரை வைத்து வேலை வாங்கக்கூடிய அடிமைத்தனமாக நடத்தக்கூடிய ஒரு சிலரை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எடுத்தவர் சில தர்மச்சங்களுக்கு உள்ளாகி இவருக்கு எப்படியாவது வேலை செய்து கொடுக்க வேண்டும் ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டால் நாங்கள் கொடுத்த அந்த தர்மத்திலே எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் கொடுத்து விட்டோம் என்றால் அதுக்குரிய நன்மை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமே தவிர எடுத்த நபரிடம் இருந்து நாங்கள் உதவிகளை எதிர்பார்க்கக்கூடியவராக நாங்கள் மாறிடக்கூடாது. இப்படி நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்ற விடயம் என்னவென்றால், எந்த ஒரு அமலை நாங்கள் செய்தாலும் அது ஆரம்பத்திலும் செய்யக்கூடிய நேரத்திலும் செய்து முடித்ததற்கு பின்னாலும் அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான அந்த இஹ்லாஸுடைய நியத்தாகத்தான் அந்த வணக்க வழிபாடுகள் நடைபெற வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே எவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், நாளை மறுமையிலே 3 பேரை விசாரிக்கப்படும். அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்து தன்னுடைய உயிர் தியாகம் செய்தவர், அடுத்தது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு ஆலிம், அடுத்தது சதக்காக்கள் தான தர்மங்கள் அதிகமாக இந்த உலகத்திலே செய்த ஒரு மனிதர், ஒரு கொடையாளி. இந்த 3 பேரும் விசாரிக்கப்படுவார்கள். விசாரணையின் பின்னால் அவர்கள் நரகத்திலே வீசப்படுவார்கள். முதலாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்து உயிர் தியாகம் செய்த அந்த மனிதரை விசாரிக்கின்ற பொழுது அவருடைய கேட்பான், உனக்கு வீரத்தை தந்தேன், உனக்கு இவ்வளவு வீரத்தை தந்து அதற்காக நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்கின்ற பொழுது
அந்த மனிதன் சொல்லுவானா, யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த அந்த வீரத்தின் மூலமாக அந்த போர்க்களத்திலே நான் குதித்து உனக்காக நான் உயிர் தியாகம் செய்திருக்கிறேன் என்று அந்த இடத்திலே மனிதன் பேசுவான். அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்லுவான், நீ உலகத்திலே யுத்தம் செய்தது உண்மை, உயிர் நீத்ததும் உண்மை, ஆனால் அதை செய்தது பிறர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னை வீரன் என்று மக்கள் சொல்ல வேண்டும், உன்னை துணிச்சல்காரன் என்று மக்கள் பேச வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காக நீ யுத்த காலத்திலே குதித்தாய், உயிரை விட்டாய். ஆனால் அது உலகத்திலே மக்கள் பேசிவிட்டார்கள், உன்னை ஒரு வீரன் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த இடத்திலே என்னிடத்திலே உனக்கு எந்த பங்கும் இல்லை என்று அவனை அல்லாஹ் தஆலா நரகத்திலே வீசுவான். ஒரு ஆலிமை கொண்டு வரப்படும், மார்க்கத்தை கற்றறிந்த, குர்ஆனை நன்றாக படித்து குர்ஆனை ஓதக்கூடிய, அழகாக ஓதக்கூடிய ஒருவரை விசாரணை செய்யப்படும். அவரிடத்திலே கேட்கின்ற போது சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த அறிவின் மூலமாக, இந்த கல்வியின் மூலமாக மக்களுக்கு நான் மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய அந்த பிரச்சார பணியில ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்லுவார், நீ உலகத்திலே பிரச்சாரம் செய்வதும் ஓதியதும் இவைகள் அனைத்தும் உண்மை, ஆனால் மக்கள் உன்னை ஒரு ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நீ அதை செய்தாய். உலகத்திலே மக்கள் உன்னை பற்றி பேசிவிட்டார்கள், நீ ஒரு ஆலிம் என்று பேசிவிட்டார்கள், நீ நன்றாக குர்ஆனை ஓதக்கூடியவன், குர்ஆனை கற்றிருக்கக்கூடியவன் என்று மக்கள் பேசிவிட்டார்கள். ஆனால் இந்த மறுமையில் உனக்கு எந்த பங்கும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா அவனையும் நரகத்திலே வீசுவான். மூன்றாவது நபர், உலகத்திலே கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தின் மூலமாக தான தர்மங்களை வாரி வாரி வழங்கியவர், அவரை விசாரிக்கின்ற பொழுது சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்துக்காக நான் என்னுடைய சொத்துக்களை நான் அர்ப்பணித்தேன், என்னுடைய நான் சம்பாதித்த அந்த பணத்தின் மூலமாக நிறைய செலவினங்களை செய்தேன், இப்படி எல்லாம் செலவழித்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வார், என்ன தெரியுமா, நீ உண்மைதான் உலகத்திலே செலவழித்தாய், ஆனால் மக்கள் உன்னை ஒரு கொடையாளி என்று பேச வேண்டும், மக்கள் உன்னை ஒரு பெரியவர் என்று பேச வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே நீ கொடுத்தாய். அந்த மக்கள் உன்னை பற்றி பேசிவிட்டார்கள், உலகத்திலே பேசிவிட்டார்கள், மறுமையிலே உனக்கு எந்த பங்கும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா அவனையும் நரகத்திலே போட்டு விடுவார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஹ்லாஸ் என்பது, உல தூய்மை என்பது அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்யக்கூடியது என்பது அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலத்திலே நாங்கள் சொற்பமா ஒரு அமலை செய்தாலும் அதிலே தனிமையாக இஹ்லாஸ் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே ஒருவர் வருவார், தொழுகையோடு வருவார், உலகத்தில் அதிகமாக தொழுகிறவர் வருவார்கள். அவர்களிலே ஒரு சிலருடைய தொழுகை 10ல் 1 தான் ஏற்றுக்கொள்ளப்படும், இன்னும் சிலருடைய தொழுகை 8ல் 1 தான் ஏற்றுக்கொள்ளப்படும், இன்னும் சிலருடைய தொழுகை 6ல் 1, இன்னும் சிலருடைய 4ல் 1, 2ல் 1 என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் தொழக்கூடிய அந்த தொழுகை முழுமையாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், நாம் செய்யக்கூடிய ஹஜ் உம்ராக்கள், நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முழுமையாக உல தூய்மை உள்ளவர்களாகத்தான் அந்த அமர்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இரண்டாவது விடயம் தான், நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் அதிலே இருக்க வேண்டும். அந்த வழிகாட்டல் இல்லாம எந்த ஒரு அமல் இருந்தாலும், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது என்னுடைய இந்த மார்க்கத்திலே வழிகாட்டப்படாத அம்சமாக இருந்தால் அவைகள் நிராகரிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு வணக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய ஆழத்தன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் செய்கிறார்கள் என்று நாங்கள் அந்த வணக்கத்தை கண்மூடித்தனமாக செய்துவிடக் கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பின்னால் தான் அந்த அமல்களில் ஈடுபட வேண்டும் என்பதை நாம் ஆழமாக பரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே நாங்கள், அதாவது வாழையடி வாழையாக வீட்டில் உள்ளவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள், நானும் பள்ளிக்கு வருகிறேன், அவர்கள் கொடுக்கிறார்கள், நானும் கொடுக்கிறேன், இவர்கள் ஹஜ்ஜிக்கு போகிறார்கள், நானும் ஹஜ்ஜிக்கு போகிறேன் என்று இல்லாமல், நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் என்றால் அந்த ஹஜ்ஜுடைய அமலை பற்றி நாங்கள் படித்திருக்க வேண்டும். நான் தொழுகிறேன் என்றால் அந்த தொழுகையை பற்றி முழுமையான வழிகாட்டல்களை நாங்கள் படித்திருக்க வேண்டும். நான் நோன்பு நோக்கிறேன் என்றால் அந்த நோன்பு சம்பந்தமாக அத்தனை விடயங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நாங்கள் கற்றிருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய விடயம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நாங்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும் அந்த அமல் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இருக்குமா என்பதை நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது நபிகளாருடைய வழிகாட்டல் இருக்குமா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சில வழிமுறைகளை இமாம்கள் நமக்கு தொகுத்து தருகிறார்கள். அதிலே ஒன்று என்னவென்றால், நான் செய்யக்கூடிய அமல் ஒரு நிகழ்வை ஒட்டியதாக, ஒரு நிகழ்வை பின்னணியாக வைத்து நடக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்குமாக இருந்தால் அதற்குரிய வழிகாட்டலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சொல் மூலமாகவோ அல்லது அவருடைய செயல் மூலமாகவோ அல்லது அவருடைய அங்கீகாரம் மூலமாகவோ அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருந்தால் தான் அது இஸ்லாத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக மாறும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் சமூகத்திலே பரவலாக பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு வருடமாக நாங்கள் அதிகமாக பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்ற அந்த நபிகளாருடைய பிறப்பை, அந்த நிகழ்வையொட்டி அதன் பின்னணியிலே அதை வைத்து சில மார்க்கம் சொல்லாத, வழிகாட்டல் இல்லாத முறைமைகளிலே வணக்க வழிபாடுகள் உருவாக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே இன்றி பகிரங்கப்படுத்தி பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்ற அந்த நிகழ்வை வைத்து ஒரு வணக்கம் உருவாக்கப்படுமாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்க வேண்டும், அவர்கள் செய்திருக்க வேண்டும், அல்லது அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும், அல்லது அவர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்க வேண்டும். இவைகள் ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே நாங்கள் நபிகளாரை நேசிக்கிறோம் என்று முறையில் அவருடைய வழியிலே அந்த நேசத்தை நாங்கள் வெளிப்படுத்துவதற்காக தயாராகிறோம் என்றால் இந்த அமல் நிச்சயமாக நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அனைவரும் நேசம் கொள்வது கட்டாயம். அவர்களை நாங்கள் நேசம் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக நாங்கள் நேசம் கொள்ள வேண்டும். அந்த நேசம் நல்ல விதத்திலே இருக்க வேண்டும். அதை தவறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனுடைய தரத்திலே வைத்து புகழ்கின்ற அளவுக்கு எங்களுடைய நேசம் எல்லை மீறி போய்விடக் கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் பிறை 17 நடைபெற்ற அந்த பத்ர் யுத்தத்தை ஒரு நிகழ்வாக வைத்து அதை ஒரு பின்னணியாக வைத்து அதற்கு என்று சில வழிமுறைகளை உருவாக்கி சில வணக்கங்களை உருவாக்கி அதை மக்கள் மத்தியிலே நன்மை தரக்கூடியது என்று நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இப்படியான வணக்கங்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் இதற்குரிய வழிகாட்டலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு காட்டி தந்திருக்கிறார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாங்கள் ஒரு நிகழ்வை பின்னணியாக வைத்து நடைபெறக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதற்குரிய வழிகாட்டல்களை நாங்கள் தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பொழுது மதீனாவிலே மக்கள் யஹூதிகளை பார்க்கிறார்கள். அவர்கள் ஆஷூராவுடைய தினம் 10வது பிறையிலே அவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள், ஏன் இவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்று. அந்த நேரத்தில் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து பாதுகாத்த தினம் இந்த ஆஷூராவுடைய 10வது தினத்திலே தான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடமிருந்து தப்பிக்க வைத்தார் என்று அந்த நிகழ்வை நாங்கள் கொண்டாடும் முகமாக அந்த நாளை நாங்கள் நோன்பு நோக்குவோம் என்று யஹூதிகள் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தெரியுமா சொல்கிறார்கள்? இதை கொண்டாடுவதற்கு, இதை நாங்கள் நோன்பு நோக்குவதற்கு மிக தகுதியானவர்கள், அவர்களை விட நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது பிறையிலும் நான் நோன்பு நோட்பேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து பாதுகாக்கப்பட்டது ஒரு நிகழ்வு. அதை பின்னணியாக வைத்து அந்த வணக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்து ஒரு வணக்கமாக நமக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றால் இதை நாங்கள் பின்பற்றுவது எந்த ஒரு தவறுமே கிடையாது. நபிகளுடைய வழிகாட்டல் இருக்கிறது. அது அல்லாமல் நாங்கள் நினைத்து இது நல்லதாக இருக்கிறது, இந்த பின்னணி நல்லதாக இருக்கிறது என்று நாங்களாக நினைத்து ஒன்றை உருவாக்கி நாங்கள் செய்வோமாக இருந்தால் அதற்குரிய வழிகாட்டல் அல்லாஹ் நபிகளாரிடம் இல்லை என்றிருந்தால் இந்த அமர்த்தல் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஏதாவது ஒரு வணக்கத்தில் ஒரு அளவீடு சொல்லப்பட்டிருந்தால் அந்த அளவீட்டை வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அளவீடோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதை நாங்கள் குறைத்தல் செய்யவோ அல்ல அதை கூட்டல் செய்யவோ எமக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு நேரம் இருக்கிறது என்பதற்காக லுகரிலே நாங்கள் 4 ரக்காத்துக்கள் தொழ வேண்டிய அந்த தொழுகையை 6 ரக்காத்துக்களாக நாங்கள் அதிகரித்து தொழுவதற்கும் எமக்கு உரிமை இல்லை. அதே போன்று எனக்கு நேரம் இல்லை, வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது என்பதற்காக 4 ரக்காத்தாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த
தொழுகையை 2 ரக்காத்தாக நாங்கள் குறைத்து தொழுவதற்கும் எமக்கு அனுமதி இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஏதாவது ஒரு வணக்கத்திலே ஒரு முறைமை காட்டப்பட்டிருந்தால் அந்த முறை பிரகாரம் தான் நம்முடைய அமல்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அந்த முறை தவறி இதைவிட இது இப்படி செய்தால் இது கொஞ்சம் நன்றாக இருக்குமே, இது கொஞ்சம் அலங்காரமாக இருக்குமே என்று நாங்கள் அந்த முறைமையை மாற்றம் செய்வதாக இருந்தால், அல்லது இதிலே சில குறைத்தல்களை செய்து இப்படி செய்தால் பிரயோஜனமாக இருக்கும், இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று எம்மால் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதாரணமாக பல விடயங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டே போகலாம். நாங்கள் ஹஜ்ஜுடைய தினத்திலே, ஹஜ்ஜுடைய அந்த மாதத்திலே பிறை 9 அரபாவுடைய தினம், அடுத்த தினம் அந்த 10வது தினத்திலே நாங்கள் பெருநாள் கொண்டாடுகிறோம். பெருநாள் தொழுகைக்கு பின்னால் அடுத்து பலியிடக்கூடிய அந்த வணக்கத்தை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. குர்பான் நாங்கள் கொடுக்கிறோம். இந்த குர்பானியை அதே தினத்திலே அதே முறைமையிலே நாங்கள் செய்யாமல் முறை தவறி நாங்கள் செய்கின்ற பொழுது 10வது தினத்திலே கொடுக்கப்பட வேண்டிய அந்த உதுகியாவை, அந்த பெருநாள் தொழுகைக்கு பின்னால் கொடுக்கப்பட வேண்டிய அந்த உதுகியாவை நாங்கள் சுபகு தொழுகைக்கு பின்னால் கொடுத்தோம் என்றால், பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்து விட்டோம் என்றால், அந்த உதுகியாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே ஒரு சதகாவாகத்தான் அது கணிக்கப்படும் என்ற விதியை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். சொல்லப்பட்டால் ஒரு முறைமை சொல்லப்பட்டிருந்தால், வுது செய்வதுடைய முறைமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முறைமையை மாற்றி முதலாவதாக காலை கழுவி, இரண்டாவதாக கையை கழுவி மஸ்ஜித் செய்து என்பதை நாங்கள் முறைமைகளை மாற்றுவோம் என்றால் அதற்குரிய வழிகாட்டலையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஒரு காலம் குறிப்பிட்டு ஒரு அமல் கொடுக்கப்பட்டிருந்தால், ஒரு காலத்தை குறிப்பிட்டு ஒரு அமல் செய்யப்பட வேண்டும் என்றிருந்தால் அந்த காலத்தோடு மாத்திரம் அந்த அமலை நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அதை வேறு காலங்களுக்கு மாற்றி அந்த மாற்றியமால் செய்ய முடியாது. ரமலானிலே பிடிக்க வேண்டிய நோன்பை நாங்கள் ரமலானில் தான் பிடிக்க வேண்டும். அதை நாங்கள் ஷஅபானிலோ ஷவ்வாலிலோ எம்மால் பிடிக்க முடியாது. அதற்குரிய அனுமதிகள் நமக்கு வழங்கப்படவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஒரு இடத்தை குறித்து ஒரு வணக்க வழிபாடு வந்திருந்தால், ஒரு வணக்கத்தை நாங்கள் ஒரு இடத்தை மையமாக வைத்து செய்வதாக இருந்தால் அதற்குரிய வழிகாட்டலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்க வேண்டும். வெறுமனே நாங்கள் நினைத்த விதத்திலே எம்மால் செய்ய முடியாது. ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பொறுத்த வரைக்கும், உம்ராவுடைய வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே மக்காவிலே அந்த காபா இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தான் செய்யப்பட வேண்டிய வணக்கமாக இருந்தால் அதே இடத்திலே தான் நாங்கள் செய்ய வேண்டும். ஹஜ்ஜுடைய நேரத்திலே அரபாவிலே தங்கக்கூடிய அந்த நேரத்தில், அரபாவிலே தங்க வேண்டிய அந்த தினத்திலே நாங்கள் முஸ்தலிஃபாவிலே இருந்திருந்தோம் என்றால் அந்த ஹஜ்ஜை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முஸ்தலிஃபாவிலே இருக்க வேண்டிய காலத்திலே அரபாவிலே மக்கள் இல்லாமல் இருப்பார்கள். அந்த நேரத்தில் நாம் போய் அரபாவில் தடுத்து விட்டு வருவேன் என்று எம்மால் அரபாவில் போய் அரபாவிலே போய் நிற்க முடியாது. மாற்றமாக முஸ்தலிஃபாவிலே இருக்க வேண்டிய தினத்தில் அந்த முஸ்தலிஃபாவிலே தான் நாங்கள் இருக்க வேண்டும். அரபாவிலே இருக்க வேண்டிய தினத்தில் அரபாவிலே தான் இருக்க வேண்டும். இடத்தை மாற்றியோ காலத்தை மாற்றியோ எம்மால் எந்த ஒரு வணக்கங்களையும் செய்வதற்கு அனுமதி இஸ்லாத்திலே கொடுக்கப்படவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஏதாவது இனத்தை குறித்து ஒரு வணக்கம் செய்யப்படுமாக இருந்தால் அதே இனத்தோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக துல்ஹிஜ்ஜா மாதத்திலே நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய அமல், அந்த குர்பானை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் 3 பிராணிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடு, மாடு, ஒட்டகம். இவைகளை தவிர்த்து எதை நாங்கள் அறுத்து குர்பானி கொடுத்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. என்னிடம் வசதி இருக்கிறது என்பதற்காக ஒரு குதிரையை என்ன அறுத்து கொடுக்க முடியாது. என்னிடம் வசதி இல்லை, நானும் இந்த குர்பானுடைய நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதனால் ஒரு கோழியை நான் அறுத்து குர்பான் கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்றால் அதற்கும் அந்த கோழியை நாம் அறுத்து குர்பான் கொடுத்தால் அது குர்பானியிலே சேராது என்பதை அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ள மாட்டான். ஒரு குர்பானியாக ஒப்புக்கொள்ள மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு வணக்கத்தை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் முதலிலே நாங்கள் அந்த வணக்கத்தை பற்றி முழுமையாக நாங்கள் படிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த வணக்கத்தை அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த முறைமையில் அவைகள் செய்யப்பட வேண்டும் என்ற வழிகாட்டலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து அவருடைய வழிகாட்டல் பிரகாரம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். மிக பிரதானமாக அல் இஹ்லாஸ், உல தூய்மை, அதே போன்று அடுத்தது அல் இத்திபா, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. இந்த இரண்டையும் நாங்கள் எங்களுடைய மனக்கண்ணிலே வைத்துக் கொண்டுதான் எந்த ஒரு அமலை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் முனைய வேண்டும். எனவே இப்படியாப்பட்ட இந்த நாங்கள் படித்த இந்த விடயங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி ஈருலகிலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆய்வுகளுக்கு எல்லாமல் இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு அமல், ஒரு வணக்கம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அது எப்படியாப்பட்ட நிபந்தனைகளோடு செய்யப்பட வேண்டும் என்பதை சுருக்கமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதாவது இஹ்லாஸோடும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையோடும் தான் அந்த வணக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை சுருக்கமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் ஆழமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்புல் அமால் இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வணக்கங்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள் எப்படி என்றால் அத்வமுஹா வ இன் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் நம்மிடத்தில். ஆனால் அந்த நன்மையை செய்ய வேண்டும், எந்த வணக்கத்தை நாங்கள் செய்ய போகிறோமோ அதை நாங்கள் முழுமையாக நாங்கள் படிக்க வேண்டும். அதை அதிகமாக செய்துவிட்டோம் என்பதற்காக நன்மைகள் நமக்கு அதிகமாக கிடைப்பது எப்பொழுது என்றால் அது நபிகளாருடைய வழிகாட்டல் பிரகாரம் அந்த அமல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் வெறுமனே நாங்கள் எங்களுடைய மன இச்சை பிரகாரம் இதை இப்படி செய்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகமான நன்மைகளை தருவான், என்னுடைய எண்ணம் நல்லாகத்தான் இருக்கிறது, என்னுடைய தூய்மையான எண்ணத்தோடு நான் செய்கிறேன், நன்மையை அல்லாஹ் தஆலா தருவான் என்பதற்காக நபிகளாருடைய வழிகாட்டல் இல்லாத நிறைய அமட்களை நாங்கள் எவ்வளவுதான் செய்து கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சென்றாலும் அவைகள் அனைத்துக்கும் அவைகளுக்கு எந்த ஒரு வெயிட்டும் பெருமானமும் இல்லாமல் போய்விடும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சமாக இருந்தாலும் செய்யக்கூடிய அமட்கள் கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய முறைமையிலே அல்லாஹ்வுக்காக மாத்திரம் என்ற அதே போன்று நபிகளாருடைய வழிகாட்டலோடு இருக்கக்கூடிய அந்த வணக்கங்களை மாத்திரம் நாங்கள் பின்பற்றி அல்லாஹ்வுக்காக அந்த வணக்கங்களை செய்து ஈருலகிலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆகிவிடுவதற்கு எல்லாம் இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.